நம்புறவன் கும்பிடுறான், நம்பாதவன் கேலி பண்றான். அதில் தப்பு இல்லை. ஆனா நம்புறவனை முட்டாளாக்கி அந்த நம்பிக்கையை வச்சு காசு பண்றதும், அந்த நம்பிக்கையை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுல பிரச்சனை பண்றதுன்னா தப்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். டுடே எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க்கு கேட்டகரியில் கட்டாயமாக அப்படி வச்சா எவ்வளோ தூரம் பேமெண்ட்டு காட்ட வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரியும் பார்க்க போகிறோம். அப்புறம் 2024க்கு அப்புறம் ரிஜெக்ட் ஆகிறது சீலில் வர்றதில்லை, அதை பற்றியும் ஒரு சின்ன அப்டேட் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 வீடியோவும் தான், ரொம்ப பெரிய அளவில் இருக்க போகிறதில்ல. அப்புறம் நம்ம சேனல் வீடியோ நோக்கம் என்ன, அதை நீங்கள் முழுசாக பார்க்கல அப்படின்னா என்ன மாதிரி பாதிக்கப்படுவீங்க, பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்கிற அளவுக்கு இந்த 4 வருட 5 வருட அனுபவங்களை உங்களுக்கு வந்து இந்த ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இருக்கும். ஸோ நம்ம வீடியோவோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதும் இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் இதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்கிட்ட பேச போகிறதுக்கு முன்னாடி என்னத்துக்காக பேச போகிறோம், இவங்க என்ன நோக்கத்துக்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. டேரெக்டாக வந்து ஏஜென்சி மாதிரி ட்ரீட் பண்ணுறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. இதை ஏன்டா நம்ம தொடர்ந்து பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸை முழுக்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக கிடைச்ச அப்டேட்டு, போலந்தில் சப்மிஷன் பண்ணுற இந்த 2024க்கு அப்புறம்னு நினைக்கிறேன், சப்மிஷன் பண்ணுற யாருக்குமே அதில் ரிஜெக்டட் சீல் வந்து மென்ஷன் பண்ணல. இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஏன் அப்படின்னா, ஏதாவது வேறு கண்ட்ரிகளில் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் தங்கியிருந்தீங்க, விசா முடிஞ்சு போய், இல்லை டூரிஸ்ட் விசாவில் தங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஊருக்கு வர்றப்போ இல்லை அவங்க பிடிக்கும் பொழுதோ அது வந்து மென்ஷன் பண்ணி ஸ்டிக்கர் மாதிரி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதை நீங்கள் வேறு எந்த கண்ட்ரியில் பார்த்தாலும் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த பாஸ்போர்ட்டில் பார்க்கும்பொழுது அது ஒரு பிளாக் மார்க் மாதிரி தான் இருக்கும். பட் இது ஐரோப்பு நாடுகளுக்கு கண்ட்ரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஜஸ்ட் ஒரு விசா வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், டாக்குமெண்ட்டும் வந்து ஒர்த் இல்லாததுனாலையும், அந்த டைமில் விசா வந்து அதிகமாக கொடுக்க இல்லை கையிருப்பு இல்லை அப்படிங்கிறதுனாலையும் ரிஜெக்ட் ரீசன் சீலுங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்காது. பட் ஒரு சின்ன சின்ன நாடுகளில் வேறு ஏதாவது நாடுகளுக்கு போகும்பொழுது அதை வந்து ஒரு பெருசாக அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதை ஒரு பிளாக் மார்க் மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போதைக்கு அந்த சீல் வரலை அப்படிங்கிறது அதை கேட்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஜஸ்ட்டு ரிஜெக்ட் ஆகும்பொழுது ஒரு பேப்பர் மட்டும்தான் கூட வருதான், அந்த சீல் சின்ன ஸ்டாம்பில் வரும், அது இப்போ வர்றதில்ல. கொஞ்சம் சந்தோஷமான விஷயம். போலந்தில் கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்குது. அதே மாதிரி விஎஃப்எஸ்ஸையும் கொஞ்சம் அழகாக அப்டேட் பண்ணி ஒன்லி விசா வர்றதுக்கான டாக்குமெண்ட்டை மட்டும் ப்ரொவைட் பண்ணி விசா கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் நிறையா பேர் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கம்பல்சரி வைக்கணுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாக்டாக போலந்தில் எதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வச்சே ஆகணும். அதில் உங்கள் இந்த 3வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் நினைக்கிறேன், உங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே இருக்குது. முன்னையெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட் விசா, பிஸ்னஸ்ஸு, டூரிஸ்ட்டு இந்த மாதிரி போகும் பொழுது நான் அந்த மாதிரி போயிட்டு நான் திரும்ப வந்துடுவேன், என் கையில் நிறைய அளவில் பேமெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஷோ மணியாக வச்சுருந்துருப்பாங்க. பட் எதுக்கு ஒர்க்குக்கு வைக்கணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. போலந்தில் எக்ஸாக்டாக எதுக்கு வைக்கணும் அப்படின்னா, நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் கொடுத்துரும், ஃபுட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒரு சில கம்பெனி ஃபுட்டையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், அக்காமடேஷனையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் வர்ற டைமில் கம்பெனி வந்து உங்களை பிக்கப் பண்ண வரலை அப்படின்னாலோ நீங்கள் கம்பெனிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்குள்ள வேலை பார்த்து அவங்க காசு சம்பளம் கொடுக்குறதுக்கு 1 மந்த்து டைம் இருக்கும். ஸோ அந்த 1 மந்த்துக்குள்ளே உங்கள் அக்காமடேஷன் காஸ்ட்டோ, ஃபுட்டு காஸ்ட்டோ, இல்லை வந்து கம்பெனி வந்து பிக்கப் பண்ணலன்னா உங்களால் நீங்கள் அங்கே போயிட முடியும், உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஃபண்டு இஷ்யூனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த பேமெண்ட்டுங்கிறது வைக்கிறோம். ஸோ அதை வந்து குறைஞ்சபட்சம் 1, 1 1/2லேருந்து எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களால் வைக்க முடியுமோ காட்டிக்கோங்க. ஜஸ்ட் அது ஷோ பர்பஸ் தானே. இதுக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட்டு கிடையாது. முன்னே எல்லாம் அந்த ஒர்க்குக்குன்னு அது கம்பல்சரியே இல்லாமல் இருந்தது. பட் இந்த அக்காமடேஷன், ஃபுட்டு இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் நீங்கள் பார்த்துக்கணும், கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும். இப்போ நீங்கள் எப்படி அஃபிட்டிவிட்டி, ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டு அது இதுன்னு தேவையில்லாமல் பண்ணுறோம், அந்த மாதிரி இதுவும் ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். பேமெண்ட்டை மேக்ஸிமம் 2 லேக் அண்ட் அபோவ் காட்ட பாருங்கள். இதுதான் சரியான ரீசன். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இனிமே அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு கட்டாயமா இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இதை ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி வீடியோ எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் நம்ம வீடியோவில் எப்போவுமே நான் ஏதாவது ஒரு டாபிக் சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரே வீடியோவில் அதை மட்டும் நான் பேசியிருக்க மாட்டேன். எனக்கு வேறு என்னென்னலாம் தோணுதோ அந்த டைமில் ஒரு இம்பார்ட்டண்டான திங்ஸாக இருந்ததுன்னா அந்த வீடியோவிலே கனெக்ட் பண்ணி பேசிடுவேன். அதனால தான் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், என்கிட்ட பேசுகிறதா இருந்தால் தயவுசெய்து எல்லா வீடியோவையும் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். போலந்தை பற்றி நீங்கள் 10 பேருக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். இந்த நம்ம வீடியோ பார்க்கணும் அப்படின்னா படிச்சிருந்துருக்கணும், அறிவு இருக்கணும் அப்படிங்கலாம் இல்லை. நம்ம மொழி பேச தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாலே போதும். சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து என்ன ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ப்ராசஸ்ஸு, ஒன்றுமே தெரியாமல் ஏமாந்துடக்கூடாது, பண்ணிடக்கூடாது அப்படின்லாம் பயந்துக்கிட்டு இருக்காதீங்க. ட்ரை பண்ணுங்க, பட் ப்ரொசீஜர் தெரியாமல் ட்ரை பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. யாராவது போலந்துக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா
ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கிற வீடியோவை பாருங்கள். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைம்லையும் என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை எப்படியெல்லாம் ரீசால்வ் பண்ணலாம், அதிலேருந்து நீங்கள் எப்படி உங்களை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு பண்ணும் பொழுது, நீங்கள் உங்களுடைய மணியையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம். ஸோ அதனால் தயவுசெய்து வீடியோவை பாருங்கள். நீங்கள் வீடியோவை பார்க்குறது மூலமாக எனக்கு இங்கே வந்து காசு வந்து கொட்டன்னு கொட்ட போகிறதில்ல. நிறையா பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து ஒரு டவுட்டை வீடியோவில் இருக்கிற டவுட்டை என்கிட்ட வந்து கேட்கும் பொழுது அது வந்து என்னை எரிச்சல் அடைய செய்யுது. ஒரு புதுசாக இருக்கணும், நம்ம வீடியோவிலே சொல்லாததாக இருக்கணும், வந்து கேட்கணும், வந்து எல்லாருமே சொல்கிறது உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ, நேற்று தான் வீடியோ பார்த்தேன் அப்படிம்பாங்க. அந்த வீடியோவை முழுசாக கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் பார்க்க மாட்டாங்க. அதான் நம்பர் இருக்கே தலையில் அப்படி பட்டை போட்ட மாதிரி அப்படின்ட்டு நேராக இங்கே வந்துடுறாங்க. அந்த வீடியோவில் சொன்னது சம்பளம் எப்படி இருக்கும், கிளைமேட் எப்படி இருக்கும், இதெல்லாம் என்ன கேள்வியா? எப்படியாப்பட்ட ஒரு சிக்கல் போய்கிட்டு இருக்கு போலந்தில். ஒரு டாக்குமெண்ட்டை வாங்கி சப்மிஷன் பண்ணி விசா வாங்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதனால் தேவையில்லாத கேள்விகளை குறைச்சிக்கோங்க. பேசுகிறதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துட்டு ஏதாவது எமர்ஜென்சி வீடியோவில் இல்லாதது பேசணும் அப்படின்னால் மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் நான் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது என்னால் முடியாத காரியம். ஏன்னா வேறு நாட்டில் போய் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இதை வந்து ஒரு ஒரு சேவையாக நம்ம ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில், ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிற பட்சத்தில் என்னையை வந்து தொந்தரவு பண்ணியோ அவங்களோட மன உளைச்சல் ஆளாக்கியோ இதை வந்து நீங்கள் பெறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. முன்னையே நான் சொல்லியிருக்கேன், என்கிட்ட எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறீங்களோ அப்படி தான் என்னுடைய பதில்களும் இருக்கும். நிறைய பேர் வீடியோவில் இருக்கு ப்ரோ போய் பாருங்கள் அப்படின்னா அத்தோட போனவங்கலாம் உண்டு. அதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக தெரிஞ்சுக்காமல் போனீங்கன்னா ஏஜென்சிகிட்டே எங்கேயாவது மாட்டிக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு தான் நிற்பீங்க. யூரோப்புக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். என்கிட்ட கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ப்ரொசீஜர் தெரியாமல் போலந்துக்கு அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னா, போலந்துக்கு ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் போகணும், இல்லை நீங்கள் நெட்டில் போய் தேடி மணிக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க சொல்லலை உங்களை. அந்த ப்ரொசீஜரை தான் என்னுடைய அந்த அனுபவங்களையும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற ரியாலிட்டியையும் நான் வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அது வந்து வீடியோ பார்க்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்கேயாவது போய் ஏமாற போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய 5 வருடங்களை கிட்டத்தட்ட 3லேருந்து 4 வருஷத்துக்கு மேலே நாங்கள் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய அனுபவங்களை எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி ரொம்ப ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி 3 வருஷம் கஷ்டப்படணும், ஏமாந்துருக்கணும் எங்கேயாவது, இல்லை வேறு யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன்னா 6000 7000 பேர்கிட்ட நம்ம சேனலை வந்து பார்க்குறாங்க. அவங்க ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்லாம் சேர்த்து என்னுடைய அனுபவங்களை வச்சு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிறதுனால அதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்து அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ அதனால் யாரையும் காசு கொடுத்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரல, எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எடுத்து படிக்க சொல்லலை, இல்லை நெட்டில் போய் தேடி படிச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லலை. எங்களுடைய அனுபவங்களை வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே ப்ரொசீஜர் தெரிஞ்சிடும். அதுக்குன்னு எந்த வீடியோ ஒரே வீடியோவில் ஒரு போலந்தோட ப்ரொசீஜரை சொல்லி முடிக்கிற அளவுக்கு எனக்கு டேலண்ட்டு கிடையாது. அந்த மாதிரி அங்கே கிளைமேட் எப்படி இருக்கும், என்ன எடுத்துகிட்டு வரணும், இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத கேள்விகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஏன்னா அப்பாயின்மெண்ட் எடுத்து விசா வாங்குறதுங்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதோட ரிஸ்க் எனக்கு தெரியும். அது தெரியாமல் நீங்கள் ஃப்யூச்சருக்கு போயிடுறீங்க. அதாவது படிப்படியாக தான் போகணும். ஒர்க் பெர்மிட்டை வாங்கணும், அது நல்ல டாக்குமெண்ட்டாக பார்க்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நல்ல ஏஜென்சியான்னு வெரிஃபை பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்டுக்கு விசா வாங்கியிருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணணும். அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், விசா வாங்கணும். ஸோ அந்தந்த டைமில் அடுத்து என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் சிந்திங்க. ஃப்யூச்சருக்கு போயிட்டீங்கன்னா, இப்போ நாளைக்கு நடக்க போகிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாத பட்சத்தில், இப்போ உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகி வரும்பொழுது நிறைய பேர் விஎஃப்எஸ்க்கு போகிறதுக்கு இப்போவே லக்கேஜ் திங்ஸ் எல்லாம் வாங்கினவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துக்கான நிலைக்கு போயிடாதீங்க யாருமே. எல்லாருமே வரணும், நல்லா இருக்கணும்னு ஆசை தான். அந்த டைமில் கேளுங்க, ப்ரோ நான் விஎஃப்எஸ் போகிறேன் ப்ரோ, என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். ஒர்க் பெர்மிட்டே வாங்காமல் விஎஃப்எஸ் பற்றி கேட்குறது, அப்பாயின்மெண்ட் எடுக்கிறவங்களோட கான்டாக்ட் நம்பரை கேட்குறது, விசா வாங்குறதுக்கு முன்னாடி கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்குறது, இந்த மாதிரி அனாவசியமான கேள்விகளையும் உங்களுடைய அந்த ஃப்யூச்சர் கனவு ட்ரீம்லேருந்து வெளியில் வாங்க. நம்ம சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா, இருக்கிற ரியாலிட்டி போலந்துக்கு வரணும்னா என்னென்ன தகுதி வேணும், என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது, என்னென்ன கற்றுக்கிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு இங்கே இருக்கிற கிளைமேட்டையோ இல்லை இங்கே இருக்கிற ஹோட்டல்லையோ சுவைச்சு இந்த மாதிரி வேறு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. நீங்கள்லாம் அதை போயிட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்டர்டெயின்மெண்ட்டுக்கான சேனல் இது கிடையாது. சுற்றி காட்டுறதுக்கான ட்ராவல் விலாகும் இது கிடையாது. ஸோ அதனால் போலந்துக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும். ஆல்ரெடி ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா தேவைப்படும். உங்களுடைய ஃப்யூச்சரை கொண்டாந்து என்கிட்ட திணிச்சு அதில் என்ன நடக்கும், இதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறத தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. தம்பி, உங்கள் வீடியோ பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக எனக்குள்ளே இருந்த ஒரு கேள்வி உங்கள் வீடியோ மூலயமா நல்லா தெளிவாக கிளியர் ஆகிடுச்சு தம்பி. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. இவ்வளோ தெளிவாக யாருமே சொல்ல மாட்டாங்கய்யா. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. அப்போது மரியாதைலாம் எதிர்பார்க்க கூடாதுங்கிறீங்க? வேலையை சரியாக செஞ்சா மரியாதை தானாக வரப்போ